ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்விசிபிள் செயின் எப்படி மேக் பண்ணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன மெட்டீரியல்ஸுங்கிறத பார்த்துருவோம். இன்ஸ்டேப், கியர் ஒயர், கோல்டன் கலர் பீட்ஸ், ஸ்டோன் பால்ஸ், ஹெட் பின், ஜம்ப் ரிங்ஸ், கியர் லாக், அட்ஜஸ்டபிள் ஹூக், உங்களுக்கு தேவைப்படுற பீட்ஸ், ப்ளையர்ஸ், சிசர், இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஒரு இன்விசிபிள் செயின் மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கியர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இன்ச் வேணுமோ அதுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 18 இன்ச் எடுத்துக்கிறேன். அட்ஜஸ்டபிள் ஹூக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 to 2 இன்ச் இருக்கும். ஸோ 18 இன்ச் கரெக்டாக இருக்கும், க்ளோஸ் டு நெக் போடுற மாதிரி. 18 இன்ச் எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக வேணும்னா லென்த்தாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு சைடு வச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன பெண்டன்ட் யூஸ் பண்ண போகிறோமோ அதை எடுத்துக்கோங்க. நான் இந்த பெண்டன்ட் தான் எடுத்திருக்கேன். லோட்டஸ் பெண்டன்ட், பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஜம்ப் ரிங்ஸ் எடுத்துக்கோங்க. அதோட நான் இந்த ஹேங்கிங் பீட்ஸ் யூஸ் பண்ணி பெண்டன்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம வந்து அந்த ஜம்ப் ரிங் மாட்ட போகிறோம். மாட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஹேங் பண்ணிக்க போகிறோம். நான் ஒரு 4 பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த கேப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹெட் பின் எடுத்து அதில் ஒரு பிங்க் பீட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது பிங்க் கலர் பெண்டன்ட்டுங்கிறதுனால நான் பிங்க் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு பிங்க் பீட், அதுக்கப்புறம் 8 mm கிளாஸ் பீட் எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் நம்ம வந்து அந்த ஜம்ப் ரிங்கில் ஹேங் பண்ண போகிறோம். ஸோ ஜம்ப் ரிங் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 பீட்ஸ், அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் பீட், அகெயின் 2 ஒயிட் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து பெண்டன்ட்டோட சென்ட்ரலில் நம்ம ஹேங் பண்ண போகிறோம் இந்த மாதிரி. இப்போ இதை கியர் ஒயரில் லாக் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் வழியாக ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு எடுத்துக்கோங்க. சென்டர் ப்ளேஸ் பண்ணி லாக் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் சென்டர், கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஒரு கோல்டன் கலர் பீட், இன்னொரு சைடு ஒரு கோல்டன் கலர் பீட் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம கியர் லாக் இன்சர்ட் பண்ணி சென்டர் பண்ணிவிட்டு ப்ளையர் யூஸ் பண்ணி லாக் பண்ணிடுறோம். லாக் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்கும். இதோட நீங்கள் எண்ட் ஹுக் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் இதில் இன்னும் ஏதாவது இன்க்ளூட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் இதில் இன்னொரு டிசைன் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸ்டோன் பால்ஸ் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கியர் லாக், தென் ஒரு கோல்டன் கலர் பீட், தென் ஸ்டோன் பால், அதே மாதிரி இன்னொரு கோல்டன் கலர் பீட், இன்னொரு கியர் லாக் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்கோட சென்டரும் இல்லாமல் எண்டும் இல்லாமல் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்களும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம செய்ய போகிறோம். ஓகே, இப்போ நம்ம எண்டு எப்படின்னு பார்த்தரலாம். கியர் ஒயரோட எண்டு எடுத்துக்கோங்க. இது எண்டுங்கிறதுனால நான் 2 கியர் லாக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 கியர் லாக் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பீட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிங்க் பெண்டன்ட்டுங்கிறதுனால நான் பிங்க் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பிங்க் கலர் பீட் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹூக் எடுத்துக்கிறேன். ஹூக் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை பெண்ட் பண்ணி நான் அந்த பீட்ஸ்குள்ளேயும் கியர் லாக்குள்ளேயும் போகிற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் 2 கியர் லாக்கையும் லாக் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நான் பண்ணிக்கிறேன். 2 கியர் லாக், ஒரு பிங்க் கலர் பீட், தென் ஐ ஹூக் எடுத்து மாட்டிக்கிறேன். இப்போ அந்த கியர் ஒயரை பெண்ட் பண்ணி பீட்ஸ்குள்ளே போகிற மாதிரி பார்த்துட்டு அதே மாதிரி கியர் லாக்குள்ளேயும் போகிற மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்கம். பாருங்கள் எண்டு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் 2-3 டிசைன்ஸ் கூட இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இன்விசிபிள் செயின் உங்களுக்கு வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.